லாஸ்ட் வீடியோவில் தூக்கம் குறைபாடுகளால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான தூக்கத்தை தேவையான நேரத்தில் எடுத்தாலே போதும். அது தவிர சிலருக்கு ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்குது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோடு சேர்த்து எங்களோட ஸ்லீப்பிங் டைம் பேட்டர்ன் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸும் அதிகரிச்சுக்கிறதா ரீசர்ச் சொல்லுது. அது தவிர சில மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், சில ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதாவது ஆர்த்ரைட்டிஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்ஸ், அதுகள் காரணமாக எங்களுக்கு சில பெயின்கள் இருக்கலாம். அல்லது அதுக்கு யூஸ் பண்ணுற மெடிகேஷன்ஸ் அந்த காரணங்களாலேயும் ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரலாம். அது தவிர சில நியூரலஜிக்கல் ப்ராப்ளம், இலிசிட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி காரணங்களாலேயும் ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வரலாம். அநேகமான நேரங்களில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸால் எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இயலாத சிவியர் கண்டிஷன்ஸ் நேரம் கட்டாயம் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய எங்களுக்கு ஏற்படலாம். மெடிகேஷன்ஸில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு நாங்கள் டிபெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு தூக்கம் வரத்துக்கு போகிறது அதை விட கூடுதலான டோஸ் எடுக்கிறதுக்கு தேவை, அந்த மாதிரிகளில் வரலாம். அதனால் அதை தவிர்த்து கொண்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸுக்கு போகிறது நல்ல. சிலர் ஓவர் த கவுண்டர் ஆன்டிஹிஸ்டமைன் அல்லது வேறு ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்லம் இல்லை. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்ற நேரம் ஸ்லீப் ஹைஜீன் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நாங்கள் தூங்குறது ஒரே நேரத்தில் தூங்கணும், ஒரே நேரத்தில் எழும்பணும். ஒரு நாளைக்கு 9 o'clock தூங்கிட்டு அடுத்த நாளைக்கு 11 o'clock தூங்கினாண்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் ஒரே சீராக இல்லாததுனால அடுத்த நாளைக்கு தூக்கம் வர்றது லேட் ஆகலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது இல்லாமல் எங்களோட பெட்ரூமை எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கொள்ளணும். அதிக வெளிச்சம், அதிக சத்தம் மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. பெட்ரூமை வேறு பர்பஸஸுக்கும் யூஸ் பண்ணப்படாது. சிலர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ரூமில் தூங்குறதுக்கு முந்தி, அல்லது டிவி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேயும் தூக்கம் வரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கலாம். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours முந்தியாவது நாங்கள் எங்களோட டின்னர் எடுத்துக்கணும். ஹெவி மீல்ஸ் எடுத்தாலும் சம்டைம்ஸ் தூக்கம் வராது. அதுபோல் கெஃபீன் உள்ள காஃபி அல்லது எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்தாலும் நீங்கள் தூங்குறதுக்கு 3 hours அந்த மாதிரி எடுத்தாலும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். அது இல்லாமல் தூங்குறதுக்கு 3 hours ஹார்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஏதாவது பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடுறது, கஷ்டமான அந்த பிளான்ஸ் பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க், அந்த மாதிரி மிச்சம் ஹார்டானது செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட தூக்கம் வரத்துக்கு சம்டைம்ஸ் அது சம்மந்தமாக சிந்திச்சு கொண்டிருக்கிறதுனால தூக்கம் வராமல் போகலாம். அதே நேரம் பகல் நேரங்களில் ஹார்டான ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நாங்கள் கட்டாயம் ஈடுபடணும். ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க், ஃபிசிக்கல் எக்ஸசைஸில். அந்த வகையில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் ஈடுபடுற நேரம் எங்களோட உடம்புல குளுக்கோஸ் பேர்ன் ஆகும். குளுக்கோஸ் பேர்ன் ஆகிற நேரம் அடினோசின் என்ற ஒரு சுரப்பி சுரக்கிறதுனால அந்த சுரப்பி எங்களுக்கு தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரிய ஒளி. சூரிய ஒளி எங்களோட கண்ணில் படுற நேரம் எங்களோட ஸ்லீப்பை ரெகுலேட் பண்ணுற, அதாவது எங்களோட பயாலஜிக்கல் ரிதம் சர்க்காடியன் ரிதமை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சூரிய ஒளி கட்டாயம் தேவை. அதனாலே தூக்கம்க்கு தேவையான சுரப்பிகள் சுரக்கிறதுனால சூரிய ஒளி முக்கியமான ஒரு காரணம் எங்களோட தூக்கத்தை எய்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாமல் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், மெடிடேஷன் அல்லது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரிகளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இயற்கையாக பானங்கள் இது கேமமைல் இன்ஃப்யூஷன்ஸ் அல்லது லெமன் கிராஸ் அந்த மாதிரியும் சிலருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், இந்த இன்ஃப்யூஷன்ஸ் உங்களோட ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலேயும் தூக்கம் சப்போர்ட் பண்ணலாம். அது இல்லாமல் சிலர் பர்ஃப்யூம்டு கேண்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் ஷவர் எடுத்துக்கொள்ளலாம், நல்லா வாஷ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ் ஆகிறதுனால தூக்கம் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சின்னவங்களை பொறுத்த வரையில் ஸ்லீப் ஹைஜீன் முக்கியமான விஷயம். அவங்க இதுக்கு பழகினாங்கன்னு சொன்னால் டைமுக்கு தூங்குவாங்க, டைமுக்கு எழும்புவாங்க. அப்போ அதனால் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அவங்க அந்த ரூட்டீனுக்கு பழகினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு
லேசாகிக்கும் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதோ எழுப்புறதோ எதுவுமே கரைச்சலிக்காது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி செஞ்சு கொள்வது, எங்களோட ஒர்க் ஸ்கெட்யூலோட எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கொள்றதுன்னு கஷ்டமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுத்துக்கொள்ளலாம். சைக்காலஜிஸ்டோட உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் செஞ்சு கொள்ளலாம். இதுகளில் ப்ராக்டிஸ் பண்ணினாவே உங்களோட தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இன்றைக்கி ஓரளவு உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைச்சிக்கும் எப்படி குவாலிட்டி ஸ்லீப் எடுக்கிறதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை நம்ம மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி மீண்டும் ஒரு மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.